பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு தரமான டாஸ்க வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து வீக்லி டாஸ்கா வந்து கொடுத்திருக்கிறாரு. இதன் காரணமா பார்த்தோம்னா, நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்க்காத, நம்ம கேட்காத நிறைய விஷயங்கள் வந்து வெளிவரப்போகுது அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா, அவங்களுடைய வாயாலேயே பார்த்தோம்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து வெளிவரப்போகுது. இதன் காரணமா பார்த்தோம்னா, நிறைய பேருடைய முகத்திரைகளை வந்து கிழிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிறைய பேருடைய நல்ல குணங்களும் வெளியே வரப்போகுது, கெட்ட குணங்களும் வெளியே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, இந்த என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளியே வரப்போகுது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து முழுசா வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போடுங்க, வீடியோ பாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட் டாஸ்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்கா வந்து இந்த மாதிரி தான் கோட் டாஸ்க் வரும்போது நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா வெளிவரும். இது வரைக்கும் நம்ம பார்க்காத எத்தனையோ விஷயங்கள் வந்து வெளியே வர வாய்ப்பு இருக்கு. நம்ம நல்லவங்க நினைச்ச ஆட்கள் வந்து கெட்டவங்களா இருப்பாங்க, கெட்டவங்க நினைச்ச ஆட்கள் வந்து நல்லவங்களா இருப்பாங்க. எதுக்காக சொல்றோம்னா பார்த்தோம்னா, பிக் பாஸ் போடும்போது வந்து டோட்டலா வந்து எல்லாத்தையுமே போட மாட்டாங்க. ஒரு சின்ன எடிட் பண்ணிடுவாங்க. எடிட் வந்து மொத்தமா அப்படியே மாத்தி விட்டுரும். ஒரு ஆள் இருந்து நல்லவங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். இப்ப நேத்து கூட நம்ம பாத்தீங்கன்னா வந்து கமருதீன் வந்து கரெக்டா பேசுற மாதிரி இருக்கும் லைவ்ல. ஆனா வந்து எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரோர தான் கரெக்டா பேசுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன எடிட்டிங் தான் டோட்டலாவே மாத்திரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலை தான் இப்ப வீக்லி டாஸ்க வந்து கோட் டாஸ்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க தரப்பு நியாயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறாங்க. அதன் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய முகங்களும் வந்து கிழிக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய முகமும் நல்ல முகமா கெட்டமா அப்படிங்கிற போது வெளியே வரப்போகுது. இப்ப கோர்ட் டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய பார்வதி இருக்காங்களா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் கேஸே போட்டிருக்காங்க. யார் மேல போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கனி மேல தான் போட்டிருக்காங்க. ஏன்னா கனி அவர்கள் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பார்வதியை வந்து சபரி வந்து பயங்கரமா வயலண்டா வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது ஏன் கேம் ஸ்டாப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து போட்டுக்கலாங்க. அப்ப வந்து விஜய் சேதுபதியாலே அந்த விஷயம் வந்து பேசி முடிச்சிட்டாங்க. சபரி வந்து போட்டு வெளுத்துட்டாரு, கனியை வந்து போட்டு வெளுத்துட்டாரு, அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைச்சிச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு கேஸ போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்ப வந்து கனி வந்து அப்போ என்ன மாதிரி முடிவு எடுத்தாங்க, கனி ஏன் வந்து அப்படி முடிவு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து கனி அவங்களோட பார்வையில சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி வந்து பெருசா இதை பத்தி எல்லாம் பேச விட மாட்டாரு. நீங்க தப்பு பண்ணீங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க கூடாது, நீங்க ஒரு ஜட்ஜ், ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் பேசி முடிச்சிருப்பாரு. இதுக்கு கனி என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா அமித் மேல வந்து விக்ரம் அவர்கள் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் என்னன்னா, உழைப்பை திருடுறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்காரு அமித். அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வார்த்தை தான். அப்படி இருக்கும்போது என்ன உழைப்பை நாங்க திருடிட்டோம் அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க அமித் கிட்ட. அந்த வார்த்தையை சொல்றதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா கிச்சன்லயே வேலை செஞ்சிருப்பாரு, பல டாஸ்க்குமே எல்லாமே பண்ணியிருப்பாரு. ஆனா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கவே மாட்டீங்க, உழைப்பை நீங்க திருடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அமித். அதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து எங்க உழைப்பை திருடிட்டோம் அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் வந்து கேட்கிறாரு. இதுல அமித்துக்குமே நல்ல சான்ஸ் தான். ஏன்னா ஒரு கேஸ் போட்டதுனால அமித் அவர்களை வந்து இந்த கேம் எப்படி பாக்குறாரு, அவர் எப்படி உழைச்சாரு, எப்படி வந்து இந்த உழைப்பெல்லாம் சுருக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கேம் வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமித் வந்து உழைப்பை திட்டுறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேஸ் போடுறாங்கன்னா, அப்ப வரைக்கும் நிறைய பேருக்கவே தெரியாது அமித் அவர்கள் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தைக்காக வந்து கேஸ் போடுறாங்கன்னா விக்ரம் அவர்கள் வந்து அவர் வின் பண்ணணும் போடுறாரு. ஆனா இப்ப அமித் அவர்களுக்கு ஒரு சரியான சான்ஸும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வினோத் வந்து ஆதிரி மேல கேஸ் போட்டிருந்தாங்க. எதுக்காக நான் வந்து திவாகர் போனதுக்கே நீங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஆதிரி சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு கேஸ் போட்டிருக்கும் போது ஆதிரி வந்து காலை தூக்கி மூஞ்சி மேல வந்து காமிச்சிருப்பாங்க வினோத் கிட்ட. இதுவுமே தப்பு தான். இப்படி ஒரு விஷயத்த பண்ணி இருக்கும்போது ஆதிரி வந்து ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் வியனா இருக்காங்களா, விக்ரம் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. போன வாரம் பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து தப்பு பண்றாரு. விக்ரம் எப்பவுமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வந்து யாருமே கேள்வி கேட்கறது இல்ல. அவருக்குன்னு ஒண்ணு வரும்போது ஒரு மாதிரி வந்து பேசுறாரு. அதே மாதிரி மத்தவங்களுக்கு வரும்போது அவர் யோசிக்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து பயங்கர பாயிண்ட் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க வியனா. இந்த மாதிரியான வீக்லி டாஸ்க் கொடுத்துக்கிறதுனால வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பேச போறாங்க. பார்க்கலாம் இந்த வீக்லி டாஸ்க் எப்படி இருக்குங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.